தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. ஸோ வாணியம்படி தொகுதி, அதாவது வாணியம்படி சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அடிப்படையில் இங்கே 4 முக்கிய கட்சிகள் போட்டியிடுறாங்க. அந்த வேட்பாளர்களில் யாருக்கு அதிகம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை இலையில் போட்டியிடுற செந்தில்குமாருக்கு 50%, ஐயுஎம்எல் இந்தியன் முஸ்லீம் லீக், அதாவது இவங்க டிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சு போட்டி போடுறாங்க, அவங்களுக்கு 35%, சையது ஃபாரூக். அடுத்தது நாம் தமிழர் கட்சியில் ஒரு 10%, முருகேசன் அப்படிங்கிறவர் போட்டிடுறார் இந்த தொகுதியில். ஸோ அதே நேரத்தில் டிவிகேயில் 5%, சையத் பஹைருதீன் அப்படிங்கிறவரது புர்ஹானுதீன். ஸோ இவர் தான் புர்ஹானுதீன் ஓகேவா. ஸோ இவர் தான் இந்த இடத்துல போட்டி போடுறார். ஸோ இதில் செந்தில்குமாருக்கு அதிகம், ஏற்கனவே ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, இரட்டையில போட்டியிடுற செந்தில்குமார் சிட்டிங் எம்எல்ஏ. போன எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற எலெக்ஷனில் 48%, அதாவது 48% ஓட்டு வாங்கி அவர் தான் வின் பண்ணியிருக்காரு ஓகேவா. ஸோ அதே நேரத்தில் இங்கே ஐயுஎம்எல்ல டிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சு போட்டி போடுறாங்க, அவங்க 35% வாக்கு தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த முஸ்லீம் ஓட்டு, இந்த தொகுதி கொஞ்சம் முஸ்லீம் நிறைஞ்ச தொகுதியும், அதனால் இந்த டிவிகேயில் போட்டிடுற சையத் கொஞ்சம் ஓட்டை இவங்க 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. ஸோ இங்கே நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டிடுறதுனால அவங்களோட சதவீதம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ அதனால் வாணியம்படி தொகுதியில் பார்த்திங்கன்னா, செந்தில்குமார் ஏடிஎம்கேயில் போட்டி போடுறாரு. ஸோ அதே நேரத்தில் ஏடிஎம்கே அலைன்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, யார் யார் இருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சம் ஓட்டு இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த தொகுதியில். அதே நேரத்தில் பிஜேபி கொஞ்சம் ஓட்டு இருக்கும், மற்ற கட்சிகளுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இந்த தொகுதியில் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது செந்தில்குமாருக்கு இந்த தொகுதியில் ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் இவர் இவர் சார்ந்த சமுதாயம் ஓட்டுகளும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இங்கே முஸ்லீம் ஓட்டுகள் இந்த ஐயுஎம்எல்க்கும் டிவிகேக்கும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, இவருக்கு செந்தில்குமாருக்கு அது ரொம்பவே சாதகமாக அமையும். அதாவது இந்து ஓட்டு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும் செந்தில்குமாருக்கு ஏஐடிஎம்கேல இருக்கிறதுனால. ஸோ இங்கே முஸ்லீம் ஓட்டு இவங்க 2 பேரும் பிரிச்சுக்குவாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி தனியாக போட்டிடுறதுனால அவங்களோட வாக்கு சதவீதம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இங்கே ஆகவே இந்த முறையும் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஸோ அது எப்படி கன்சல்டேட் ஆகுது, ஃபைனலாக ரிசல்ட் என்ன வருதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த முறையும் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு மிக அதிகம் வாணியம்படி சட்டமன்ற தொகுதியில். ஸோ நம்ம கருத்து கணிப்பு என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம்.